சிஎம்மும் பிஎம்மும் திருச்சியை சுற்றிட்டு வர்றது மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வரான்னு பார்க்குறோம். இது தேர்தல் நேரம், அதனால் ஆபீஸாக எல்லாருமே வருவாங்க. அது வந்து இதற்கு முன்னாடி இதே மாதத்துலேயே மதுரைக்கு வந்திருந்தார் சிஎம் பிஎம்ங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி போன மாதம் மதுராந்தகம் வந்திருந்தார். ஸோ எலெக்ஷன் சீசனுங்கனால எல்லா தலைவர்களும் இந்த மாதிரி முற்றுகையிட தான் செய்வாங்க, விஜய் உள்பட. இந்த பிரச்சாரங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியதான், நத்திங் நியூ. அது வந்து எல்லாருமே எல்லா ஊரையும் முற்றுகையிடத்தானே செய்வாங்க, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாருமே. இப்போ இதில் என்ன விஷயம்னா வந்துட்டு சார், இப்போ விஜய் அவர்கள் மாநாடு போட்டால் கூட்டம் போட்டால், டிஎம்கேல மாநாடு போட்டு கூட்டம் வந்தது. இப்போ வந்துட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்க என்டிஏ கூட்டத்துக்கும் கூட்டம் வந்திருக்கு. எந்த கூட்டம் வந்தாலும் இந்த கூட்டம் எல்லாம் காசு கொடுத்து வர வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எல்லா கூட்டத்துக்குமே காசு தேவைப்படுது. காசு எப்படின்னா, கூட்டத்துக்கு வாங்கன்னு கொடுக்கறது ஒரு காசு, கூட்டத்துக்கு வர வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு காசு, கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறது ஒன்று, பப்ளிக்காக ஆடியன்ஸ் காட்டுறது 2-3 வகை இருக்குது. திரு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து வண்டி வாகனம் மட்டும் ஏற்பாடு பண்ணாலே போதுங்கிற நிலைமை இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க தானே. அவங்களுக்கு வந்து அங்கே வர்றதுக்கு இப்போ வந்து தஞ்சாவூரில் மாநாடு நடத்தினார் அப்படின்னா, அவர் கூட்டம் நடத்தினார்னா அதுக்கு வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வர விரும்புவாங்க. அப்போ வந்து நாகப்பட்டினம் வர்றதுக்கு வண்டி வேணும். அவங்க வந்து போயிட்டு வந்து லேடிஸுக்கு சமாச்சாரம் அவங்ககிட்ட தான் அங்கே 2-3 நேரம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிட்ட ஆயிரும். அப்போ வந்து அவங்களுக்கு வண்டி கொடுத்து கூட்டு வந்தாங்கன்னா சரி, அந்த மாதிரி செலவழிக்கணும். ஏடிஎம்கே என்டிஏக்கில் அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறாங்க. டிஎம்கே எல்லாத்துக்கும் தேர் மேக்கிங் ஷூர் தட் எல்லாருக்குமே வந்து காசு சமாச்சாரங்கள்லாம் எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்தோன்னு வர தொண்டரெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. ஸோ வந்து காசு எல்லாருமே கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேயரில் கொடுக்குறாங்க. சிலர் சாப்பாடாக கொடுத்துட்றாங்க, சில சரக்காக கொடுத்துட்றாங்க, சிலர் பைசாவாக கொடுத்துட்றாங்க. அப்போ சரக்காக கொடுக்கப்படுகிறது. அது இல்லைன்னு நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனால் நீங்கள் பார்த்துருவீங்களா? அது இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அது வந்து சார், இப்போ வந்துட்டு எலெக்ஷன் கிளம்ப சூடாயிடுச்சு சார். அவங்கவுங்க கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த திருச்சி மாநாட்டில், அதாவது சிஎம் அவர்கள் வந்துட்டு போட்டி யாருக்குன்னு பார்த்தா டிஎம்கேக்கும் என்டிஏ அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து அவர் டிஎம்கே வர்சஸ் என்டிஏ தான் சொன்னார். அதற்கப்புறம் டிஎம்கே வர்சஸ் டெல்லி அப்படின்னு மாற்றிட்டாரு. ஏன்னா என்டிஏ கூட்டம் அப்படின்னா என்டிஏ அங்கீகரித்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வேற எப்படி கொண்டு போகிற ரொம்ப பழைய ஒரு வாதம் ஒன்று வைக்கிறாங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு அந்த விஷயத்தை திரும்ப கொண்டு வந்துட்டு நார்த் இந்தியாவில் தான் எல்லாமே நடக்குது, டெல்லியிலேருந்து தமிழர்களை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க, ஆள பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படின்னு கருதினார்னா, திரு ராகுல் காந்தி ஆட்சி பண்ணார்னா அது யாருக்குமான போட்டியாக இருக்கும். அப்போ அது யோசிக்கல. ராகுல் காந்தி டெல்லியில் தான் உட்காந்துருக்காரு, அவர் காங்கிரஸ் கட்சியில் அங்கே உட்காந்துருக்காரு, டெல்லியில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ மன்மோகன் சிங் ஆண்டவர் டெல்லியில் தான் உட்காந்துருந்தாரு, ராஜீவ் காந்தி ஆண்டவர் டெல்லியில் உட்காந்துருந்தாரு. அப்போ அவரோட கூட்டணி வச்ச போதெல்லாம் என்னவா இருந்துச்சு, அது யோசிக்கணும்ல. அப்போ தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குங்கிறது ஒரு மாயை. அது வந்து வேற யாரோ உங்களை ஆக்கிரமிக்க பார்க்குறாங்கிற மாதிரி ஒரு பிம்பம். அந்த நெரட்டிவ்ல டிஎம்கே எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் பார்க்க. நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம வந்து பிராமணர்களை எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் திரு ராகுல் காந்தி நான் வந்து ஒரு கவுல் பிராமணர்னு அறிவிச்சிருக்கிறார். அப்போ வந்து நாங்கள் வடக்கை எதிர்க்கிறோம்னு சொல்கிறார். ராகுல் காந்தி எந்த ஊருன்னு நான் கேட்பேன். அப்போ இதை மாதிரியான விஷயங்களில் லாஜிக்கும் ஃபேக்டும் வேறையாக இருக்கிறது. நெரேட்டிவ் இவங்க எப்பயுமே ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி இன்னொரு நெரேட்டிவ் தான் விச் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இட் தெம். அது வந்து ஒரு பெருசாக தமிழ்நாட்டுக்கும் வட மாநிலங்களுக்கும் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டின்னு மக்கள் யாரும் நினைக்க போகிறதில்ல. மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் மோடியை ஏற்கவுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்றைக்கி வந்து அவருடைய அப்ரிசியேஷன் ரேட் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 30-40% இருக்கும். முன்னாடி வந்து ஒரு 4-5% இருந்துச்சு. இப்போ 30-40% நரேந்திர மோடி அவர்களை வந்து விரும்பக்கூடியவர்கள் ஏற்கனவே வந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் அதிகரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன்.